Hello friends, welcome back to the channel NN Square. சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் சவ் கூட்டு தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 4 சவ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி பீல் பண்ணிவிட்டு அதை க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு ஆனியன் அண்ட் டொமேட்டோஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஆனியனோட கலர் லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி சாட்டே பண்ணுங்கள். தேவையான அளவு சால்ட்டையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு தக்காளியை நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்க மைசூர் பருப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ்வை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுருங்க. அவ்வளோதான், 4 விசில் வந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய சவ் கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் இந்த சவ் கூட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. பை.